ஸோ ஹாய் கைஸ். ஸோ நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேனா, ரொம்ப நாளாக கேமிங் வீடியோவே போடல. ஒரு வீடியோ தான் போட்டேன், 2 வீடியோன்னு சொல்கிறப்பாங்க. ஸோ தம்பியா அதுக்கு மேலே வீடியோ போட்டேன். அவனை ஓவர் ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு புது கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன். பிளாக் ஃப்ரூட்ஸில் புதுசாக ஒரு பிளாக் ஃப்ரூட்ஸில் ஒரு புதுசாக ஈவெண்ட் வந்திருக்கு. அதை வீடியோ போடலாம் சொல்லும் போது தான் இந்த அப்டேட் வந்துச்சு. சைலண்ட் பீஸ்னு காப்பி கேமு அதான். ஐயோ இது கேம்குள்ளே போயிட்டேனே. ஸோ இது கேம்குள்ளே வேறு போயிட்டேன். சரி, நான் இன்ட்ரோ முடித்த பிறக்கும் மற்ற அந்த கேம் பற்றி மற்ற விஷயத்த நான் சொல்கிறேன். சரி வாங்க, வளவள குழக்குன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் கைஸ், பிளாக் ஃப்ரூட்ஸோட காப்பியாக இந்த கேம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த சேலர் பீஸு எனக்கு வெறியாக வருது. அந்த சேலர் பீஸை பார்த்தா அப்புறம் நான் உள்ளே போய் பார்த்தேன், இன்னும் சுத்தமாக சொல்ல முடியல. என்ன செகண்ட் சி போயிருப்பேன் பிளாக் ஃப்ரூட்ஸில். இல்லை எத்தனை லெவல்ஸ் தெரியுமா? லெவல் 1000 போனால் மேக்ஸ் லெவலாம். நான் 3rd சியே போக போகிறேன். மேக்ஸ் லெவலில் கூடிய சீக்கிரத்தில் அடிச்சிடுவேன் இந்த வருஷத்தில். நீங்களும் இவ்வளோ லெவல் வச்சுருக்கீங்க? ஐயம்மா, என்னடா இது பண்ணுறீங்க? ஸோ ஓகே, வேறு வழி இல்லை, இந்த கேம் தான் விளாண்டாகணும். சரி வாங்க கேம்குள்ளே போகலாம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வேணால் சுற்றி பார்ப்பேன் என்னென்ன இருக்குன்னு. இது ஓகே. பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? சரி கேம்குள்ளே போகலாமா? லோட் ஆகுது, ரொம்ப நேரம் லோட் ஆகுது, ரொம்ப நேரம் லோட் ஆகுது, ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் லோட் ஆகுது. அப்பா அடி வந்துருச்சு அடி. அதுக்குள்ளே அவன் சுட்டி போயிருக்க கேட்டிங்கன்னா, அந்த கேஸ் இந்த கேமை சுத்தமாக புரியலை. லேண்டு வச்சுருக்கேன், இதில் போய் இவ்வளோ பேர் ஆக்டிவ் இருக்கீங்களடா. பிளாக் ஃப்ரூட்ஸை காப்பி பெட்டர் தென் பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் சொல்லியிருக்கீங்களடா. எனக்கு இந்த கேமு என்ன கான்செப்ட்னே புரிய மாட்டேங்கிறா. தயவுசெய்து சொல்லுங்க. மொபைல் பிளேயருக்கு இந்த கேம் சத்தியமாக இந்த கேம் செட் ஆகாது. கம்ப்யூட்டர் பிளேயர்ஸ்னா ஓகே. ஐயோ இப்படியே கிரைண்ட் பண்ணி போர் அடிக்குது. அப்படியே போர் திரும்பி அடிச்சு ஸ்டார்ட்ஸ் போடுவோம். இவங்க டப்பு டப்புன்னு நம்மளை கொண்டுறாங்க. ஏதாவது ஸ்டார்ட்ஸ் போடுவோம். இப்போ தான் ஒரு நூபு இப்படி ஒரே ஷாட்டில் போட்டு விட்டான். என்ன பண்ணுறது தெரில. ஐயோ ரொம்ப ஊர் அடிக்குதுல்ல. வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கணும், பெருசாக எடுத்துட்டு மன்னிச்சுக்கோங்க காய்ஸ், ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. இதுதான் எனக்கு கட்ச சாய்ஸு, அதுவும் லாங்காக போட்டேன். ஏன்னா இந்த கேம் புதுசாக இருக்குது, அதனால நம்ம இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டே அடிச்சுட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். செகண்ட் பார்ட்டு என்ன மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டே ஆனால் பிடிக்கல எனக்கு இந்த கேமு. செகண்ட் பார்ட் போடுவேனே தெரில. ஸோ பிளாக் ஃப்ரூட்ஸ் ஈஸ்டர் ஈவெண்ட்டு அந்த இது ரிவ்யூ கேட்டிங்கன்னா போடுறேன். வார்த்தை போட முடியாது. ஓகே, ஸ்டார்ட்ஸ் போட்டே இருக்கேன். ஐயோ போட்டு முடிச்சேன் சார். இப்போ நீ ஒரு ஒன் ஷாட் ஐயோ ஒன் ஷாட் ஓகே ஒன் ஷாட். அப்புறம் ரிப்பீட்டட் குஸ்டில் போடலாமா வேணாமா? போட்டு வந்துடுறேன். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ரிப்பீட்டட் குஸ்ட்டு எனேபிள் என்ன பண்ண முடியும்? எங்கே இருக்குது? நிறையா இருக்குது. கண்ணு போயிட்டு பண்ண வர மாட்டேங்குது. என்னாச்சு பண்ண வர மாட்டேங்குது? ஃபஸ்ட்டான மேலே இருக்க எனேபிள் பண்ணுவோம். அதுக்கு மேலே இருக்க எனேபிள் பண்ணிட்டு கீழே எனேபிள் பண்ணியாச்சு.
லைட் யூஸ்ன்னு தெரியலையே, அவனால் யூஸ் பண்ணிருக்கேன். அடிக்க ஓகே அப்படியே அடிச்சுட்டே போயிட்டு. ஓகே புது குஸ்ட்டு வந்திருக்கா போய் பார்ப்போமா? புது குஸ்ட்டு வந்திருக்கா போய் பார்ப்போம்னு சொல்லியிருந்தது. சரி இப்போ இந்த குஸ்ட்டை முடிச்சுட்டு போய் பார்ப்போம். முடிஞ்சாது முடிச்சிச்சா? ஓகே புது குஸ்ட்டு எல்லாம் போயிருக்கோம் தெரியுமா? குஸ்ட்டு குடிக்கடா, ஏன்னா குடிக்கவே மாட்டீங்க. இதை அடிச்சுட்டே இருக்குது போல. இவனை ஒன் ஷாட்டு, இவனை ஒன் ஷாட்டு, அவனை ஒரு ஒன் ஷாட்டு, ஒன் ஷாட்டு. அடிக்குது அடிக்குது அடிக்குது. திரும்பி அடிக்கணும் போல. வேறு வழியில் குஸ்ட்டு வர போய் பார்க்கணும் தெரியும். எப்போ எனக்கு இப்போ லைட்டாக லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ ஆகுமோ தெரில, ஃபோனு கிளிச் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த புது குஸ்ட்டு அதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே போய் இங்கே ஒரு பாயிண்ட்டு செக் பாயிண்ட்டை செக் பண்ணிட்டு குஸ்ட்டு ஆட்டோ குஸ்ட்டு வச்சுருக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகே ஆடா ஏமாச்சி வாழக்கா பச்சி வாசா. வாசா காலியா? ஒரு ஹெச்பி தான் ஆச்சு. 1 ஹெச்பி தான் எனக்கு காலி பண்ணியாச்சு. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. ஓகே இன்னொரு டைம் அடிப்போம். கொஜிட்டா இவங்க லெவல் குடி. ஓகே கொஜிட்டா வந்திருக்கான், என் ஃப்ரெண்டு நிதிஷு. ஸோ என்னை அடித்தா ஏன் கம்மியாக லெவல் தராங்க இல்லையா? அவங்களே பரவாயில்லடி. குஜிட்டா கூப்பிடுவோம். குஜிட்டு திஸ் கேம் இஸ் காப்பி ஐடிஎஸ் காப்பி ஐடிஎஸ்னு நான் போட்டிருக்கேன். ஐயோ ஐடிஎஸ்னு போட்டுடாதே. காப்பி இஸ் ஆஃப் காப்பி இஸ்ன்னு போட்டேன். காப்பி ஆஃப் பலாக்ஸ் ஃப்ரூட்ஸ். ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னா பார்ப்போம். அவன் அங்கே தான் இருப்பான், ஏன் இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான்? ரொம்ப இன்னும் லோடாகி முடிக்கல போல். என்ன அது இவனுக்கு மட்டும் நீ அதே இதில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. என்ன செய்ய தெரியல. தீஃபஸ்ட்லேயே இருக்கு, இவனும் தீஃப் தான். எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி இன்னும் ஒரு டைம் லைட் யூஸரு. நீ என்ன பண்ணாலும் நான் சாக மாட்டேன் தம்பி. இது சேஃப் ஜோனு. ஓகே இந்த உனக்கு அடி. ஏன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டே இருக்கா? பக்கி போலையே. இந்த ஒன்று ஒன்றா ஏறுது, பெரிய ஏறுது. இவன் வந்து ஐயோ இவன் வந்து கொண்டுட்டே இருக்கான் அந்த நாயை. ஐயோ வாய் வந்து கிட்டாது. அப்புறம் ஓவர் ஹீட் ஆகுது ப்ரோன்னு தயவுசெய்து அவசியம் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. என் ஃபோன் அவ்வளோதான் ப்ரோ குவாலிட்டி. இது எங்கள் அம்மா ஃபோனில் ப்ரோ, என் ஃபோன் ப்ரோ, பழைய ஃபோன் ப்ரோ. ஏன்னா ரெட்மி 8 ப்ரோ. ஆமாம் ரெட்மி தான். ஏஐ சூப்பர் ஒரு இதுவும் இல்லை. ஐயோ இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இவங்கள போட்டால் அந்த குஸ்ட்டு முடியும் போல். இப்போ அந்த பாஸை போய் போடணும். அந்த குஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு பாஸ் குஸ்ட்டு எடுப்போம். குஸ்ட்டு வேஸ்ட்டு குஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் யூ குஸ்ட்டை இவருக்கு ஆல்ரெடி ஹேவ் குஸ்ட்டு அதனால தான் இவ்வளோ லெவல் கம்மியாகிடுச்சு. இவன் தொழில் உள்ள இந்த லைட் யூஸர் மட்டும் எப்போ ப்ரோ அப்பாச்சும் அந்த லைட் யூஸரை எப்படிதான் ஃப்ரூட்னா சேஞ்ச் பண்ணுறேன்னு தெரியல. ஒருத்தன் அஞ்சிலியாக மாறுறான், ஒருத்தன் சிரோபியாக ஆடுறான், நட்டோவாக ஆடுறான். என்னென்ன நடக்குதுங்க? சரி சாட்சாக்கு அப்புறம் புதுசாக ஸ்வாடு வாங்கியிருக்கேன். ஸ்வாடு போடுவோம்.
எல்லாத்தையும் தூக்கி ஸ்வாடு. ஐயோ ஸ்வாடே இன்னுவாங்களையா? டிஃபென்ஸ் ஆகுது. கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாமல் வைக்கியா? ஆனால் தம்பி இல்லை, இந்த வீடியோ போடுற தம்பி இல்லை, நான் தான். அதெல்லாம் கண்ணாடி போட்டுதான் சொல்கிறேன். அதான் அப்போ என்ன ஃபோன் பார்த்தா யூடியூப்காண்டி பேச சேனலுக்காண்டி. அப்புறம் நீங்கள் ரொம்ப வீடியோ போடாதீங்க, நான் சொல்கிறேன். இந்த கேம் சும்மாவே விளாண்டுருக்காங்க, படிங்க. படித்து பெரிய சும்மா டைம் பாஸ்க்கு கேம் விளாடுவேன். கேம் விளாடும்போது அப்படியே வீடியோ எடுத்து போய்ட்டேன் அவ்வளோ. ஆனால் எங்கள் அப்பா வீடியோ எடுக்கணும் தம்பி ஆசையாக கேட்டால் நானும் ஓகே போய் கேட்பேன்னா சொல்லி கேட்பேன். அப்புறம் எங்கள் அப்பா விட்டாரு, எங்கள் அம்மா தான் விடல. என் அப்பா கிட்டே திட்டுவாடுறா சொல்லுவேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட ஃப்ரெண்டில் தம்பி வந்து ஒரு வீடியோ போட்டான். ஐயோ என்னடா இது, எங்கள் அம்மா தான் பார்த்து சூப்பராக தான் சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து அப்பா இதை காமிச்சிட்டாங்க. ஐயோ இந்த ஆடு வேறு கதையே சொல்ல விடுறாங்க. காமிச்சோடனே சொல்கிறாங்க நல்லா இருக்கு, இவனை வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் இது பண்ணது. எனக்கும் தான் பைக் நான் ஃபைனலி கட்டணம் வாங்கியாச்சா ஆச்சு. அதில் இதெல்லாம் யூடியூப் வச்சோம். எனக்கு நான் ஆனுவல் எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு இது பண்ணுவோம், ஸ்டாட்ஸ் இது பண்ணுவோம். என்னென்ன ஐட்டாங்களோ ஸ்டாட்ஸ் நம்பர் போட்டு ஸ்டாட்ஸை இது பண்ணுவோம். ஸ்வாடுக்கு 150 ஸ்வாடுக்கு, டிஃபென்ஸுக்கு 150. நோ காம்பேட்டு. இதில் ஃப்ரீயாக ரீசெட் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்ட்டை. இப்போ தான் பார்க்குறேன்னு. இதில் இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா, நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படியே போயிட்டே இருக்கு வீடியோ. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, போர் அடிக்குது. என் தம்பி பேட்ரி சேவர் ஒன்று சொன்னானே, அவன் போய் சொல்லிட்டா கைஸ். நான் பேட்ரி சேவர் போர்டு எடுக்காம ரெக்கார்டு பண்ணிட்டுருக்கேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு இப்போ 54 இருந்துச்சு. இது 12 வீடியோ ஸ்டார்ட் பண்ணது 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 52 தான் இருக்குது. ஸோ நான் வந்து சார்ஜர் 16 எடுத்தேன். தம்பி ஃபோன் எடுத்து பிடிக்கிட்டு போய் இது பண்ணிட்டுருக்கான். அதனால் அப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டுதான் சொல்லிட்டு வாங்கி இப்போ உட்காந்து ரெக்கார்டு பண்ணிட்டுருக்கேன். எடிட் பண்ணுவேன், வீடியோ எடுக்கிறதா சொல்லி வாங்கி இப்போ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஐயோ இந்த ஆடு வேற வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். இந்த வீடியோ நான் கொஞ்சம் லாங்காக தான் அப்லோட் பண்ணுறேன். தம்பி 20 மினிட்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த வீடியோவை. என் வீடியோ பார்க்குறவங்கள ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே எல்லாத்தையும் போடுவோம். நான் அவன் இல்லை சும்மா பண்ண பெருசாத்துக்காய். ஆமாம் இது எப்படி தான் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறது? யாரும் என்னென்னமோ ஃப்ரூட் சாப்பிட்றாங்க. அது ஸ்வாடா இல்லை ஃப்ரூட்டா ஒன்றுமே புரியலை. லெவல் 250 போகிறோம். 250 போனால் தைலாண்டு 249. ஆனால் நான் வந்து 250 நினைக்கிறேன். தைலாண்டில் பார்க்குறேன். Oh my god இது ஆடு வேறு. ஓகே ரொம்ப போர் அடிக்குது. அப்பச்சி சுட்டா அப்பாச்சி. ஓகே
ஸ்வாட் இருக்குது. என்னென்னமோ அப்டேட் போட்டு விட்டாங்க ஈஸியாக. இந்த அடாப்ட் புதுசாக கேம் இருக்குது. அந்த கேம் நல்லாமல் இல்லை, புதுசாக இல்லை, அந்த கேம் சுத்தமாக பிடிக்கலை. ஐயோ அதோட விளாட்னா சொல்லுங்கள், வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ கூட எப்போ விளாடுவேன் எனக்கு ஆவலாக இருக்குது. அவங்க கூட ஒரு டைம் விளாடணும். அதுவும் இந்த ரோப்ளாக்ஸில், அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட, அதாவது நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸு, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து எனக்கு கூட எனக்கு விளாடணும் ஆசையாக இருக்கும். எனக்கு கூட ஆசையாக இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் கூட. ஸோ அப்படி பேசிட்டே ஸ்டக் ஆகிட்டு இருந்தார். இதை போய் போடுவோம். என்ன ஃப்ரூட் டீப் பண்ணி இதெல்லாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோதான். ஏன் போங்கயா. போத்த சார்ஜ் 52 வந்து 50 என்ன மூடுது. இப்போ போய் பார்க்குறேன், ஒரு மூணுமே இல்லை. ஐயோ தானே ஓட்டுருக்கு. ஓகே அப்படியே ஒரு அடி கதை கதை கட்டம் பாபாய் கட்டா. இந்த வீடியோவுக்கு தம்ப்நெயில் மேக் பண்ணணும், இந்த வீடியோக்கு இது பண்ணணும், நிறைய இருக்குது. அப்புறம் நாங்கள் புதுசாக யூன் அன்பாக்சிங் ப்ளஸ் யூன் போட்டிருப்பேன். போய் பார்க்குறவங்க போய் பார்த்துருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து இந்த டைம் வீடியோவில் எம்பிஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நான் இதெல்லாம் இதுக்கு முன்னே நிறையா வீடியோ தம்பி கூட போட்டிருப்பான். அதுக்கு எடிட் பண்ணுறது அவன் இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ஏன் சத்தியமாக இது ஐயோ 250 தானே அவனு 250 தெரிஞ்சு பண்ணுறேன். ஓகே ஓகே சாப்பிட்டு சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் எடிட் பண்ணுறேன் எல்லா வீடியோவுக்கும். அவனுக்கு தெரியாது, நான் தான் சொல்லுவேன் எடிட் பண்ணுவேன். அப்புறம் ரெக்கார்டிங் அவனே பண்ணியிருப்பான். ரெக்கார்டிங் வீடியோ எடுக்கவும் பண்ணிப்பான். இப்போ ஹெட்ஷாட்டில் எடிட் பண்ணி வச்சுருப்பேன், எடிட் பண்ணி வச்சு வீடியோவை போடுவேன். ஸோ ஓகே வாடாங்க மச்சி வழக்கம் வச்சு ரைடிங் பண்ணியே முடிஞ்சிடும் போல. ஆனால் இந்த மூவ்ஸ் பிடிச்சிருக்கே. போக இந்த கேம் போய் பிளாக் ஃப்ரூட்ஸை விட்டு வந்துட மாட்டேன். பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் அப்போ சொத்து. ஃபஸ்ட் டைம் ரோப்ளாக்ஸை தொட்டோடனே ஃபஸ்ட் டைம் என்ன கேம் நினச்சேன்னா என்ன கேம் போடுவோம் ஆபி சேலஞ்சு அவ்வளோ பிடிக்கும். பாதியிலே குட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேரி கட்டினும் பிளாக் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கையில் தொட்டேனே. ஏன்னா அந்த 2 கேம் தான் ஃபஸ்ட்டு நான் விளையாண்டேன். ஏன் வேறு எந்த கேம் போடல. அப்போ சைக்கிள் கேம்னா ஆபி கேமு இருந்துச்சு. டஸ்டி ட்ரிப்பு விளையாடணும் ஆசைங்க. அது வேணால் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன், சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோவுக்கு. அட்லீஸ்ட்டு இந்த வீடியோ வீடியோக்கு வந்து டெஸ்டி ட்ரிப்பை போடுறேன். 70 வியூஸும் தாண்டிடுச்சுன்னா சொல்கிறேன். 70 வியூஸும் தாண்டிடுச்சுன்னா 60 போனால் எனக்கு போதும் சார். 60 வியூஸ் போயிடுச்சுன்னா இந்த வீடியோக்கு கன்ஃபார்மாக போகிறேன். 100 போனால் போதும் கன்ஃபார்மாக. 70 போய் வீடியோ வியூஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பண்ணுறேன். முடிஞ்சால் பண்ணுறேன், லேட்டாக தெரியும். 100 வியூஸ் கன்ஃபார்மாக போயிடுச்சுன்னா அப்பயே இது பண்ணிடுவேன். ஏன்னா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. ஆனால் 70 கன்ஃபார்மாக இது பண்ணுவேன். இனிய தண்ணி கொஞ்சம் அச்சு குஞ்சாவா குட்டி குஞ்சா. ஓகே அப்படியே போயிட்டுருக்கு. போர்டிங்க கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டோம். வீடியோ முடிக்க போகிறோம்.
இன்னும் வீடியோ கொஞ்சம் எஸ் 5 மினிட்ஸில் இல்லை 4 மினிட்ஸில் 250 hours போயிடுவோம். எஸ் ஆடு எங்கள் அம்மா இந்த மாதிரி வால்பேப்பர் வாங்க மாட்டாங்க. நான் இயர்ஃபோன் இந்த வால்பேப்பர் என் மம்மி அன்றைக்கி வால்பேப்பர் மாற்றிக்கிட்டான். எனக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் திரும்பி இந்த வால்பேப்பரை எடுத்துட்டேன். ஓகே அடுத்த செய்தாரமோ அங்கேயே இந்த ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கா போய் பார்ப்போம். நீங்கள் எங்கே ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறதுனே தெரில, போய் பார்ப்போம். என்ன வேம்பயர் பாஸ் அவன் இங்கே தான் இருக்கானா? சரி போட முடியுதா போய் பார்ப்போம். பெரிய ஐயா சும்மாவே ஒரே இல்லை வேலை பண்ணி அச்சு தானே. அப்போ அச்சு குஞ்சான்னு சொன்னாரு. அச்சு குட்டி குஞ்சான், அந்த குட்டி குஞ்சானை அந்த குஞ்சான்னா குட்டி குஞ்சான்னா அந்த கோழி குஞ்சு இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி குஞ்சான்ஸு அந்த இது குட்டி குஞ்சான்ஸ் தான் சொன்னேன். கோழி குஞ்சு குட்டி குஞ்சன்ஸ். ஓகே அந்த பைத்தியம் வந்து விளாடுவேன். ஸோ என் யூடியூப்பில் வீடியோ வந்துட்டானே அப்படிதான் சில டைம் நான் ஸ்பீடாக பேசும்போது சத்தியமாக உளருவேன் ஸ்பீடாக பேசும்போது. ஆனால் அது வீடியோவில் மட்டும்தான். நான் மற்ற இதெல்லாம் அப்படி பேசவே மாட்டேன், வீடியோவில் மட்டும் அப்படி பேசுவேன். நான் கற்றுவேன் கைஸ், எனக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நான் கத்திடுவேன். அதான் என் ப்ராப்ளமே. ஓகே இப்போ 250 லெவல் ரீச் பண்ண போகிறோம். கொஞ்சம் போனே 3 ஸ்டார். செம்ம இருமல்னா செம்ம சளி, செம்ம கோல்டு எனக்கு. அதனால் செம்ம இருமல். ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் போல இந்த பாசையாக போட தொலைதான் போல. அதுக்கு அந்த இது போடுறதுக்கு என்னோட அழிச்சு விட்டேன். சும்மா அடிச்சு விட்டேன். அட பாவி டேய் அவனை கொன்றா செத்து. அட பாவி செத்து போயிட்டியவா? என்ன ஏன் இது பண்ணுறது? ஐயோ இந்த நூப்புலாம் ஏன் அவனை வந்து அடிக்கிறாங்க தெரில. நானே நூப்புதான் அவனை போய் சொல்கிறேன். ஸோ இந்த பாசையாக அடிச்சு சேர்ச்சி போயிடுச்சுன்னா எத்தனை நேரம் அடிக்கிறது? ஸோ அதுக்கு பிளாக் ஃப்ரூட்ஸே பரவாயில்ல போல பட்டையை அடிச்சு விட்டுறது. இந்த கேம் கிரைண்டிங்கில் கொஞ்சம் இதாக இருக்கு. இன்னும் கிரைண்டிங்கில் இதாக இருக்கா? கிரைண்டிங்கில் தான் பெருசு இது கேம். அப்படி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அடித்ததே அடித்து போயிடுது. ஆனால் ஈஸியாக இருக்கு. ஆனால் அது அடிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அடித்து போர் அதை கட்டாட வச்சு அடிக்கும்போது ஒரே இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் அடிக்க லைட்டாக போர் அடி, லைட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் உங்களுக்கு அதெல்லாம். ஓகே ஓகே பேராக எனக்கு வாய்ஸ் சேஞ்சர் கைஸ் அந்த சொன்னால் பேர் எனக்கு வேறு மாதிரி பேசுவேன். அது இப்போ வீடியோவில் பேசுகிற மாதிரி உங்களுக்கு கேட்கும். வீடியோவில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், அது வேறு மாதிரி கேட்கும். நான் வந்து ரியல் லைஃப்பில் எனக்கு 3 வாய்ஸஸ் இருக்குது. ஒரு நார்மல் வாய்ஸு, இன்னொன்று அதே மாதிரி நார்மல் வாய்ஸ் இல்லை கொலக்குல வாய்ஸு, இன்னொன்று இப்போ நார்மல் வாய்ஸ் இல்லை அந்த மாதிரி பேசணும், அது கொலக்குல வாய்ஸ். பேசல இது வந்து செட்டிநாடு இது வந்து சேட்னஸ் வாய்ஸ்.
அண்டு அந்த 3 வயசு என்ன பேர் வச்சு கூப்பிடுறது தெரியல, அப்படி கூப்பிடுறேன் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு மணிக்கு அவ்வளோ ஹெல்த்தில் இருக்கும், அதனால் அடிச்சிங்கன்னா நம்ம. ஸோ ஓகே, ஃபைனலாக 250 லெவல் வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதோட வீடியோ முடிக்கலாமா வேணாமா? சரி, இந்த ஃப்ரூட் எங்கே இருக்க பார்ப்போம். ஃப்ரூட்டு கடைசி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இது பண்ணிடலாம். இந்த ஸ்னோ தான் செக் பண்ண டெசர்ட்டில் போய் பார்ப்போம். டெசர்ட்டில் செக் பண்ணி டெசர்ட் சூஸ் பண்ணி வைப்பேன். டெசர்ட்டே டே இதோட வீடியோ எடுக்கலாங்க. ஸோ ரொம்ப நேரம் போயிடுச்சாலும் டெசர்ட் வேணாம். வீடியோ முடிக்கணும்னா வேணாமா? டெசர்ட்டுக்கு போயிட்டு போகணும் வேணாமா? என்ன சொல்கிறேன்னே தெரியல. இங்கே எங்கடா ஃப்ரூட் இது பண்ண முடியும்? நான் இங்கே சர்ச் பண்ணிட்டு வரேன் ஃப்ரூட் எங்கே இது பண்ண முடியும். ஏன்னா நிறைய காசு எடுத்தேன் போட்டு இல்லைங்கடா. இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாமா? வேணாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் தமிழ் மேக் பண்ண முடியும். ஓகே, இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். கைஸ், லாஸ்ட் செல்ஃபி இந்த வீடியோவில். ஐயோ என்னோட இது கரெக்டு. அங்கேயேண்டா போனேன். டேய் அதை தள்ளி விட்றாடே. ஐயோ அதை தள்ளிகிட்டே இருக்கேனே. இதை தள்ளி விட்றாடே. என்னை நானே திட்டிக்கணும். திரும்பிட்டு ஸோ திரும்பிட்டு ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ், பாய்.